நான் சொல்றேன் இந்த 2 அனிமல்ஸ்ல எது அதிகமான உயரம் பறக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈஸியாவே ஆரம்பிக்கலாம். கொசுவா ஈயா? கொசு இல்ல, ஐயோ ஈ தான் அதிகமான ஹைட் பறக்கும். 80 அடி வரைக்கும் பறக்குமா. கொசுக்கள் வந்து 20 அடி 25 அடி கீழே தான் பறக்கும். 19வது மாடிக்கு வருதே. அது லிஃப்ட்ல வந்திருக்கும். டவ்வா இல்ல க்ரோ? புறாவா காக்காவா? காக்கா. புறாலாம் வந்து இந்த லாங் டிஸ்டன்ஸ் இந்த ரேசிங்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஹைட் தானே கேட்டேன். காக்கா கரெக்ட். காக்கா வந்து 7000 அடி வரைக்கும் பறக்கும். டெஸ்ட் பண்றீங்களா? புறா வந்து 6000 அடி வரைக்கும் உயரத்துல பறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா காக்கா வந்து டிபிக்கலா வந்து 2000 அடி உயரத்துல தான் பறக்குமா. ஆனா இதனால 7000 அடி உயரத்துலயும் பறக்க முடியும். தேனியா இல்ல செலந்தியா? செலந்தி. இல்ல, தேனி தான் அதிகமான உயரம் பறக்கும். ஆஸ்திரேலியால ஒரு டைப் ஆஃப் ஸ்பைடர் இருக்கு, ஃப்ளையிங் ஸ்பைடர்ஸ்னு சொல்லிட்டு. அதனால ரெக்க இருக்காது, அதனால பறக்க முடியாது. ஆனா அதோட செலந்தி வலையை யூஸ் பண்ணி அந்த காத்துல பிடிச்சி பலூன் மாதிரி வச்சு பறந்து போகுங்களாமா. அதனால வந்து 10,000ல இருந்து 16,000 அடி உயரத்துல பறக்கும். 1000 மைல் தூரம் கூட கடந்து போகுமா. ஆனா தேனி தான் அதை விட அதிகமான உயரம் பறக்குது. தேனியா கழுகா? அந்த क्वेश्चनக்கு தேனி எவ்வளவு அடி உயரம் பறக்குதுன்னு சொல்லவே இல்ல. சொன்னா தானே சொல்ல மாட்டேன். இது தேனியா கழுகா? தேனி. தேனி. கோல்டன் ஈகிள்னால 19,000 அடி உயரத்துல கூட பறக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா ஆல்பைன் பம்பிள் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான தேனி இருக்கு. அது வந்து 29,500 அடி உயரத்துல பறக்கும். அதாவது மவுண்ட் எவரெஸ்ட்டை விட ஹைட் அதிகம். நீங்க எவ்வளவு கரெக்டா கெஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.